ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ உள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ரெமடி படி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரே நைட்டில் உங்களுக்கு முடி காடு மாதிரி வளர்ந்துடும், வெட்ட வெட்ட வளரும். அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி வீடியோக்காகலாம் நான் போய் சொல்லவே மாட்டேங்க. நான் சொல்கிற இந்த ரெமடியை நீங்கள் 3 மாதம் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 3 இலைகள் வச்சு செஞ்சுருக்கேன் இந்த ரெமடி. இந்த 3 இலைகளை வச்சு செஞ்ச ரெமடியை நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் 3 மாதம் கழித்து கூட எனக்கு வந்து கமெண்டில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஒரே நாளில் முடி வளரும், ஒரே நைட்டில் முடி வளரும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் வந்து சுத்த பொய்யுங்க. அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன் எப்போவுமே. நான் என்னோடய வீடியோ வந்து என்னோடய சேனலில் நிறைய ஹேர் கட் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே நான் இதே தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற அந்த 3 இலைகள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேப்பலைங்க. வேப்பலை வந்து 2 கொத்து அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பலை வந்து நம்ம சேர்க்கும் போது நம்ம தலையில் பேன், பொடுகு, இதெல்லாம் அரிப்பு இதெல்லாம் இருந்தால் கூட அது வந்து சரியாகிருங்க. அதனால் வேப்பலை வந்து 2 கொத்து அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட இலைங்க. செம்பருத்தி இலை வந்து நம்ம ஹேர் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் செம்பருத்தி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. கருவேப்பிலையில் முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வந்து இருக்குங்க. அதனால் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, செம்பருத்தி பூ தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட செம்பருத்தி பூ கிடைச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த 3 இலைகள் மட்டுமே போதும். நான் செம்பருத்தி பூ வந்து எடுத்துருக்கிறதுனால கருவேப்பிலை வந்து கொஞ்சம் குறைவான அளவில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் செம்பருத்தி பூ சேர்க்கலை அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி நிறையா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பூ கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கேங்க செம்பருத்தி பூ. இப்போ இந்த 4 பொருட்கள் தாங்க நமக்கு தேவைப்படும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறது இல்லைங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் தண்ணி வந்து இருக்கக்கூடாதுங்க. நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி முடிச்சிட்டேங்க. இப்படி தான் இருக்கும். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால் இந்த அளவுக்கு தாங்க அரைப்படும். ரொம்ப வந்து ஃபைனாலாம் அரைக்க முடியாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அந்த கடாய் இல்லைங்க, அதனால் நான் இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 200 ml நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நல்லா சுத்தமான எண்ணெய் தாங்க சேர்க்கணும். செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் வந்து 200 ml பாட்டில் வந்து ஃபுல்லாகவுமே சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இது கொஞ்சமாக சூடாகட்டுங்க. ரொம்ப வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பேஸ்ட், அதை வந்து இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருங்க. மெதுவாக வந்து இதை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு கிண்டி விடுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப வந்து கரிஞ்சு போயிருங்க. இதோட சத்துக்களே நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் சிம்மில் வச்சே இது நுரை இருக்குது பாருங்கள், நுரை ஃபுல்லாக வந்து அடங்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சிம்மில் தாங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு எல்லா நுரைகளும் அடங்கிருச்சு பாருங்கள். ஆயிலும் வந்து நமக்கு நல்ல க்ரீன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நுரைகள் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுறலாம். அடுத்து நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஸ்டைனர் இருந்தால் இதில் வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் துணி இருக்குது பாருங்கள், அதில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். காட்டன் துணியில் வடிகட்டும் போது இன்னுமே வந்து ஆயில் நல்லா ஃபைனாக நம்மளுக்கு எந்த ஒரு திப்பியுமே இல்லாமல் கிடைக்குங்க. இப்போ இது மாதிரி சுத்தமாக வந்து ஆயில் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்குங்க இந்த ஆயில். நம்ம சேர்த்துருக்க பொருள் வந்து எல்லாமே இந்த ஆயிலில் வந்து கலந்துருக்கும். அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக வந்து இறங்கியிருக்குங்க. இதை நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாங்க. இது ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடலாங்க.
அப்படி எனக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மலாக தலை வாரும் போது ஆயில் வைப்பீங்களா, அதுக்கு வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து எந்த ஒரு இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அதெல்லாம் வந்து வரவே வராதுங்க. லைட்டான ஸ்மெல்லாக தான் இருக்கும். ரொம்ப வந்து பேட் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 6 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் இந்த ஆயில் தீர தொடர்ந்து 3 மாதம் இதே போல் ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். கடைகளில் அப்புறம் ஆன்லைன்லலாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நம்ம ஆயில் வாங்கி ட்ரை பண்ணுறதை விடவும் நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளே வந்து ஆயில் ரெடி பண்ணி தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணுங்க. அதாவது முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு வந்து எந்தெந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது தான் நமக்கு உள்ளேயும் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் வெளியவும் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 பக்கமும் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முடியும் வந்து நல்லா க்ரோத் ஆகுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ரெசிபி வந்து நான் போட்டிருப்பேன். அதாவது முடி வளர்ச்சிக்கான ரெசிபி, கருவேப்பிலை மிட்டாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை மோர், கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை சாதம், இந்த மாதிரி நிறைய டிஷ் வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து போட்டிருக்கேங்க ஒவ்வொரு வீடியோலையும். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மிட்டாய்ங்க. இது கூட வந்து கருவேப்பிலை மோரும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இதோட சேர்த்து போட்டிருக்கேன். இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து ஹெல்த்தியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.